ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெடுக்குநாரி மலை என்ற இடத்துக்கு தான் போய்கொண்டிருக்கோம். இந்த மேலே வவுனியா மாவட்டத்தில் நெடுங்கணின்ற இடத்துல தான் இருக்குது. அந்த மேலையை தான் இடையே போய் பார்ப்போம்னு வலிக்கிட்டாங்க. இந்த மேலே நெடுங்கணிக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த மலைக்கு மேலே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த சிவன் கோயிலை பார்க்குறதுக்கு தான் நாங்களும் இப்போ போகிறோம். மழை பெய்கிற டைம் எல்லாம் இந்த காட்டுக்கு வர இல்லாது. இங்கே பாருங்கள், மழை பெஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு இந்த ரோட்டெல்லாம் புதையிற தன்மையாக தான் இருக்குது. மழை பெய்கிற டைம் இந்த காட்டுக்கு வராதேங்க. இங்கே வர நினைக்கிறவங்க மார்னிங் 8 மணிக்கு வந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே வெளியே போய்ப்பாருங்க. இந்த காடு பெரிய காடு உண்டு, அதால் ஜானைகள் பண்டிகைகள் எல்லாம் நடமாடுற இடம். அதோட ரோட்டும் கூடாது, ரோட்டும் அவ்வளோ ஒன்றும் நல்லம் இல்லை. மழை பெஞ்சு சரியான சுரிகளும் பள்ளங்களுமா இரவு டைம் 5 மணி ஆகினாலே இங்கே இருண்டுடும். காடு தானே, அதால் கொஞ்சம் வேலைக்கு வந்து போக பாருங்க ரோட்டெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு பாருங்கள். மிஷினில் வந்து போகிறவங்க இந்த காட்டுக்குள்ளே நார்மலாக வந்து போகலாம். மிஷினில் வரவங்களுக்கு பயமில்லை, வந்து போங்க. இதில் பைக்கில் வரவங்க முன்னுக்கு காடு தொடங்க முதலே ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டை நீங்கள் பைக்கை விட்டுட்டு போகலாம். விட்டுட்டு போகிறோண்டா உள்ளே எப்படி 3 கிலோமீட்டர் போக வேண்டி வரும். இதில் 2 கிலோமீட்டர் வந்தோடனே இந்த பாதை கூடாதபடியே இங்கே போகலாம் போச்சு. இதில் பைக்கை விட்டுட்டு இங்கே நடந்து தான் நாங்கள் வலிக்கிட்டாங்க. இங்கே 1 கிலோமீட்டர் இருக்குது, நடந்து போக முடியும். நடந்து வலிக்கிட்டோம். இதைத்தான் அந்த ஒற்றையடி பாதை என்று சொல்லுவாங்க. 2 பக்கம் காடு இருக்குது, ஒரு சின்ன ஒரு பாதை ஒன்று நடுவுக்கு ஒற்றையடி பாதைன்னு இதைத்தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் விறகுல கட்டாயம் தண்ணி போத்தல் கொண்டு வாங்க. மேலே தண்ணி இருக்காது, கட்டாயம் தண்ணி போத்தல் தேவை. அந்த வார பாதையிலேயே இடையில ஒரு மரம் நிற்குது. அந்த மரத்தில் பிள்ளையாட்டு உருவம் ஒன்று இருக்குது, இயற்கையாகவே உருவாயிருக்கு. அந்த மரத்துலேருந்து இங்கே பாருங்க இவ்வளோ வடிவாக பிள்ளையார் மாதிரியே இருக்குது பார்க்க. பட்டு துணியெல்லாம் கட்டியிருக்காங்க. அதையும் கும்பிட்டுட்டு நீங்கள் அங்கே கோயிலுக்கு போகலாம். இங்கெல்லாம் வேறு மிஷினில் பக்தர்கள் வந்துட்டோம். அந்த கோயிலுக்கு போய் இவர் பொங்கி படைச்சிட்டு வரையினோம். கூடுதலான பக்தர்கள் போய் பொங்கி படைச்சிட்டு வரையினோம். அங்கே தண்ணி வசதி சில டைமில் அங்கே டேங்கில் தண்ணி ஏற்றிருப்பாங்க, மற்றும்படி தண்ணி இருக்காது. நீங்கள் பொங்கி படைக்கிறது இருந்தால் நீங்கள் தண்ணியை கொண்டு போங்க. அங்கே தண்ணி வசதிகள் எல்லாம் கொண்டு போய் அங்கே பூஜை செய்யுங்க. அவைகள் பொங்கினதாமண்டு எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தந்தவை, குலசாதம் செய்து வையாமண்டைக்கிண்டு எங்களுக்கு ஒரு குலசாதம் எல்லாம் தந்தவை. இப்படி ஆறுதல் நடந்து நாங்கள் இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு கோயிலை கண்டுட்டோம்ண்டு. அதில் தெரிகிற கல்லுப்பாறை தான் கோயில். இது பெரிய காடுன்றபடியாக குரங்குகள் தான் கூட நிற்கும். நீங்கள் கொண்டு வர பொருட்களை எல்லாம் கவனம் வச்சுருங்க, குரங்கு பறித்து கொண்டு போயிடும். குரங்கு எங்கே பார்த்தாலும் குரங்காக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கோயிலோட முன்பக்கம். இதில் இருந்து பின்னுக்கு கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போகிறோன்னா மேலே ஏறணும். கீழே அந்த குகை மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு பிள்ளையார் சிலை ஒன்று வச்சிருக்கணும். அதை சுற்றி நாட்டார் வழிபாடு தெய்வங்கள் மாதிரி கொஞ்சம் தெய்வங்களை வச்சிருக்கணும். சூலங்கள் எல்லாம் இதுதான் இந்த உள்ள குகைக்கு இருக்கிற பிள்ளையார். அந்த குகைக்கு மேலேயே கல்வெட்டுகள் கணக்கு குறிக்கப்பட்டிருக்கு. என்ன மொழின்னு தெரியல, கல்வெட்டுகள் குறிக்கப்பட்டிருக்கு, காணக்கூடிய மாதிரி கிடந்துச்சு. கீழே இருக்கிற கோயிலுக்கு பக்கத்தாலேயே ஒரு பாதை ஒன்று இருக்குது. அதுக்குள்ளால தான் மேலே போகணும். சிவன் கோயிலுக்கு போகிறோம்டா அதில் சின்ன மேலே கொண்டு வர வேண்டி வரும். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன தடாகம் ஒன்று இருக்குது. மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு இடையிலே சின்ன தடாகம் ஒன்று தண்ணி நிற்கும். இந்த தண்ணி எப்பயும் வற்றாமலே இதே அளவில் தண்ணி நிற்கும். அந்த காட்டுக்குள்ளே இப்படி நாட்டார் தெய்வங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன தெய்வங்களாக காட்டுக்குள்ளே நாட்டார் தெய்வ வழிபாடுகளை செய்கிறதுக்காண்டி வச்சிருக்கணும். இந்த படியேற சரியான கஷ்டம். வார பக்தர்கள் அந்த கயிற்றை பிடிச்சி இந்த படியேறுங்க. இதில் தெரிகிற மேல் உச்சிக்கு போனால் தான் அந்த சிவன் கோயில் இருக்குது. இதுக்கு தான் போகணும் நாங்கள். இப்போ பாருங்கள், இந்த வியூவை பாருங்கள் என்ன வடிவாக இருக்குன்னு இந்த குன்றோட சேர்த்து. இந்த மலை உச்சியில் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ளி மரம் நிற்கிது, அது நல்ல பெரிய மரமாக நிற்கிது. இந்த கல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி வரும். அப்படியே தூக்கி வச்சு விட்ட மாதிரி கிடக்கு, ஒரு புடிமானம் இல்லை. இதுவும் ஒரு புதுமை தான். இப்போ மேலேருந்து சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். அந்த கோயிலோடு சேர்த்து அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. கையிலே உள்ளவனே ஈசாயன் பரம்பொருளே, இறங்காத மனம் உனக்கு, உன்னை விட்ட யார் எனக்கு, ஓயாமல் ஏன் கண்ணீர் கண்ணீரும் ஊற்றுதையா, ஈசனே உன்னை காணாது எந்த உள்ளம் வாடுதையா, அன்பு மனம் உனக்குண்டு, அழகான கரம் உண்டு, ஆறுதல் தான் சேலாவுலு, ஆளுமில்லை இங்கு எனக்கு, கரம் பிடித்தவர் விழலாமா, உன்னடி வந்தவர் அழலாமா, அப்பன் நீயும் மறந்தா
சேர்த்து இந்த வியூவை பார்த்த நீங்கள் தானே, இந்த வியூவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த இடத்த வந்தால் தான் இந்த வியூவை பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை இதோட முடிப்போம். பாய்.